பொதுவாக இந்த ஷூரிட்டி சைன் பண்ணாதீங்கன்னு சொல்ற காலம் எது தெரியுமா? சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சனி பகவான் வர்றது ஜென்ம சனி காலம், ஏழரை சனி காலம், அஷ்டம சனி காலம், கண்டக சனி காலம். இந்த சந்திரனை சனி இயல்பாவே உங்க ஜாதகத்துல சந்திரன் சனி சேர்ந்துருக்கு. புணர்வு அமைப்புல இருக்கீங்க. நீங்க பிறக்கும் போதே ஏழரை சனியோட பிறந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த சந்திரன் பாவ கிரகங்களால பீடிக்கப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு மைண்ட் நிலையா இருக்காது. ஒரு பாசத்துக்காக ஏங்குற தன்மை இருக்கும் இவங்கள்ட்ட எல்லாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, பாசத்துக்காக போய் கையெழுத்து போட்டு மாட்டிக்குவாங்க. அதனால முடிந்த அளவு இந்த மாதிரி காலகட்டத்துல உஷாரா இருக்கணும். ராகு திசை நடக்கும்போது உஷாரா இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்துல ஒருத்தருக்கு போய் சைன் பண்றது, அதாவது புதன் எப்பயுமே பாவ கிரகங்களால சேர்ந்துருக்கு, ராகுவோ கேதுவோ சேர்ந்துருக்கு. எப்பயுமே இவங்க வந்து டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனையை சந்திப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியான பிரச்சனையை சந்திப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் மாட்ட விடுவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். புதன் சனியோட சேர்ந்துருக்கு. நண்பனை நடுவீட்டு வரைக்கும் விட்டுறாத. விட்டனா நீ கடன்ல மாட்டிக்குவ, பிரச்சனையில மாட்டுவ. புதன் சனி சேர்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ப இவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்.